கதைச்சிரம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வரவேற்புகள். கல்கி அவர்களின் பார்த்திபன் கனவு என்ற சரித்திர நாவலை நாம் இப்பொழுது காண உள்ளோம். பாகம் 3, அதிகாரம் 7. பொன்னனும் சிவனடியாரும். சிவனடியாரை பார்த்த பொன்னன் ஏன் அவ்வளவு ஆச்சரியமடைந்தான் என்று சொல்ல வேண்டியதில்லை. குதிரையிலிருந்து இறங்கி அந்த சிற்ப வீட்டிற்குள் நுழைந்தவர் ஒருவராகவும் வெளியில் வந்தவர் இன்னொருவராகவும் இருந்ததுதான் காரணம். 2 பேரும் ஒருவர்தானா, வெவ்வேறு மனிதர்களா? இந்த ஆச்சரியத்தையும் சந்தேகத்தையும் பொன்னன் முகத்தில் வெளிப்படுத்திய போதிலும் வார்த்தைகளினால் வெளியிடவில்லை. வெளியிடுவதற்கு அவனுக்கு சந்தர்ப்பமும் கிடைக்கவில்லை. ஏனென்றால் அவனை பார்த்த உடனேயே சிவனடியார், பொன்னா, எவ்வளவு சரியான சமயத்தில் வந்தாய். இப்பொழுதுதான் உன்னை நினைத்து கொண்டிருந்தேன். உறையூருக்கு புறப்பட்டு கொண்டிருந்தேன். இன்னும் சற்று நேரம் கழித்து வந்திருந்தாயானால் என்னை பார்த்திருக்க மாட்டாய் என்று பரபரப்புடன் பேசிக்கொண்டே போனார். திண்ணையில் அவர்கள் உட்கார்ந்து கொண்டதும், பொன்னா, சீக்கிரம் சமாசாரத்தை சொல்லு. ரொம்ப முக்கியமான காரியம் ஏற்பட்டிருக்கிறது. அதை பற்றி பிறகு சொல்கிறேன். மகாராணியை பற்றி ஏதாவது தகவல் தெரிந்ததா என்று கேட்டார். பொன்னன், தெரிந்தது சுவாமி என்றான். பிறகு தான் கொல்லிமலை அடிவாரத்திற்கு போனது, அருவியை பிடித்து கொண்டு மேலேறியது, அங்கே ஒற்றைக்கை மனிதனும் குள்ளனும் வந்ததைக் கண்டு மறைந்திருந்தது, அவர்கள் திரும்பி வருவார்கள் என்று எதிர்பார்த்து காத்து 3 நாள் காத்திருந்துவிட்டு திரும்பியது ஆகிய விவரங்களை சொன்னான். காட்டாற்று வெள்ளத்திலிருந்து விக்கிரமனை காப்பாற்றியது முதலியவற்றை சொல்லவில்லை. சிவனடியாரை பற்றிய உண்மையை தெரிந்து கொண்டு பிறகு சொல்லலாம் என்று இருந்தான். ஒற்றைக்கை மனிதனுடைய தோற்றத்தை பற்றி விவரமாக சொல்லும்படி சிவனடியார் கேட்க, பொன்னன் அவ்விதமே அவனுடைய பயங்கர தோற்றத்தை வர்ணித்துவிட்டு, சுவாமி, அந்த மனிதன் யார், உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டான். பொன்னா, பார்த்திப மகாராஜாவின் பத்தினி அந்த கொல்லிமலையிலேதான் எங்கேயோ இருக்கிறாள், சந்தேகமே இல்லை. இதுவரையில் எனக்கு அர்த்தமாகாத விஷயங்கள் பல இப்பொழுது அர்த்தமாகின்றன. அந்த மனிதன் யார் என்றா கேட்கிறாய்? மகா புருஷர்களும் பக்த சிரோன்மணிகளும் தோன்றிய இந்த புண்ணிய நாட்டில் நரபலி என்னும் பயங்கர வழக்கத்தை பரப்பி வரும் மகா கபால பைரவன்தான் அவன். நானும் எவ்வளவோ முயற்சி செய்து வருகிறேன். அவனை நேருக்கு நேர் காண வேண்டுமென்று இன்று வரையில் முடியவில்லை. அவனை பற்றி இன்னொரு சந்தேகம் எனக்கு இருக்கிறது பொன்னா. ஏன் என் கண்ணில் அகப்படாமல் அவன் தப்பி திரிகிறான் என்பதை ஒருவாறு ஊகிக்கிறேன். எல்லா உண்மையையும் சீக்கிரத்தில் நாம் 2 பேருமாக கண்டுபிடிக்கப் போகிறோம் பொன்னா. அதற்கு முன்னால் நமக்கு இன்னும் முக்கியமான காரியம் ஏற்பட்டிருக்கிறது. உனக்கு இப்பொழுது ரொம்பவும் ஆச்சரியமளிக்கும் விஷயம் ஒன்றை சொல்லப் போகிறேன். சோழ நாட்டு இளவரசர் திரும்ப வந்திருக்கிறார் என்று சொல்லி சிவனடியார் பொன்னனுடைய முகத்தை உற்று பார்த்தார். அவனுடைய முகத்தில் சிறிது வியப்புக்குறி காணப்பட்டதை தவிர குதூகலமும் மகிழ்ச்சியும் தோன்றாதது கண்டு சிவனடியார், என்ன பொன்னா, உனக்கு நான் சொல்வதில் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். பொன்னன் இன்னும் சிறிது ஜாக்கிரதையுடன், தங்களுடைய வார்த்தையில் எனக்கு அவநம்பிக்கை ஏற்படுமா சுவாமி? ஆனால் இவ்வளவு அபாயத்துக்கு துணிந்து இளவரசர் ஏன் வந்தார் என்றுதான் கவலையாக இருக்கிறது என்றான். உண்மைதான் பொன்னா, இளவரசருக்கு ஏதோ அபாயம் நேர்ந்துவிட்டது. உறையூருக்கு போகும் பாதையிலேதான் ஏதோ நேர்ந்திருக்கிறது. நாம் உடனே கிளம்பி போய் பார்க்க வேண்டும். அருள்மொழி தேவியை கண்டுபிடிப்பதற்கு முன்னால் இளவரசரை கண்டுபிடிக்க வேண்டும் என்றார். பொன்னன் இப்பொழுது உண்மையாகவே பேராச்சரியமடைந்தவனாக, சுவாமி, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரிந்தது? இளவரசரை நீங்கள் பார்த்தீர்களா? எங்கே பார்த்தீர்கள்? அவருக்கு வழியில் ஆபத்து என்று என்ன முகாந்தரத்தை கொண்டு சொல்கிறீர்கள் என்று கேட்டான். பொன்னா, இது என்ன உன்னிடம் இந்த மாறுதல்? நான் சொல்வதில் சந்தேகப்பட்டு முகாந்தரம் கேட்கக்கூட ஆரம்பித்து விட்டாயே. நல்லது, சொல்கிறேன் கேள். இளவரசரை நானே பார்த்தேன், பேசினேன். நான் தான் உறையூருக்கும் அனுப்பினேன். எதற்காக சுவாமி? எதற்காகவா? ஜன்ம தேசத்தை பார்த்து விட்டு வரட்டும் என்றுதான் பொன்னா. ஒருவனுக்கு தன்னுடைய பிறந்த நாட்டில் அன்பு எப்பொழுது பூரணமாகும் என்று உனக்கு தெரியுமா? கொஞ்ச காலமாவது அயல் தேசத்திலிருந்து விட்டு திரும்பி வரும்போதுதான். 2-3 வருஷம் அயல் நாட்டிலிருந்து விட்டு ஒருவன் திரும்பி தன் தாய் நாட்டிற்கு வரும்பொழுது பாலைவன பிரதேசமாக இருந்தாலும் அது சொர்க்க பூமியாக தோன்றும். வளம் கொழிக்கும் சோழ நாட்டை பற்றி கேட்க வேண்டுமா? உங்கள் இளவரசருக்கு திரும்பவும் இந்த நாட்டை விட்டு போகவே மனம் வராதபடி செய்ய வேண்டும் என்று விரும்பினேன். பார்த்திப மகாராஜாவிற்கு போர்க்களத்தில் நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றும் பொருட்டு. ஆனால் வழியில் இப்படி விபத்து ஏற்படக்கூடும் என்று எதிர்பார்க்கவில்லை. ஐயோ பகவானே, நாளை அருள்மொழி ராணி கேட்டால் நான் என்ன செய்வேன்? சுவாமி, இளவரசருக்கு என்ன ஆபத்து நேரிட்டது? அது எப்படி உங்களுக்கு தெரியும் என்று பொன்னன் கேட்டான். இன்றைக்கு ரொம்ப கேள்விகள் கேட்கிறாயே பொன்னா. என்ன ஆபத்து நேர்ந்தது என்று எனக்கு தெரியாது.
ஆனால் ஏதோ நேர்ந்து விட்டது. அது மட்டும் எனக்கு தெரிகிறது. அதோ அந்த குதிரைக்கு பகவான் மட்டும் பேசும் சக்தி அளித்திருந்தால் அது சொல்லும். ஆமாம், இந்த குதிரை மேல் ஏறிக்கொண்டுதான் உங்கள் இளவரசர் கிளம்பினார். இதே இடத்திலிருந்துதான் புறப்பட்டார். ஆனால் 2 நாளைக்கு பிறகு குதிரை மட்டும் தனியாக திரும்பி வந்திருக்கிறது. இளவரசருக்கு எங்கே என்ன நேர்ந்தது என்பதை நாம் இப்பொழுது உடனே போய் கண்டுபிடிக்க வேண்டும். நீயும் என்னோடு வருகிறாய் அல்லவா? பொன்னா, உனக்கு குதிரை ஏறத் தெரியுமா என்று சிவனடியார் கேட்டார். தெரியும் சுவாமி, ஆனால் நான் தங்களுடன் வருவதற்கு முன்னால் தங்களிடம் இன்னும் சில விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றான் பொன்னன். என்ன என்று சிவனடியார் தம் காதுகளையே நம்பாதவர் போல கேட்டார். ஆமாம், இன்னும் சில விவரங்கள் தெரிய வேண்டும். முக்கியமாக தாங்கள் யார் என்று சொல்ல வேண்டும் என்றான். சிவனடியாரின் முகத்தில் புன்னகை அரும்பியது. ஓஹோ, அப்படியா என்றார். சற்று முன்னால் சாலையிலிருந்து தாங்கள் குதிரை மீது வந்ததை நான் பார்த்தேன். அப்பொழுது வேறு உருவம் கொண்டிருந்தீர்கள். இந்த வீட்டிற்குள்ளேயே போய் வெளியே வரும்பொழுது வேறு ரூபத்தில் வந்தீர்கள். ஆனால் இந்த 2 உருவங்களும் தங்களுடைய சொந்த உருவம் அல்ல என்று எனக்கு தோன்றுகிறது. இந்த சந்தேகம் சுவாமி எனக்கு வெகு நாட்களாகவே உண்டு. ஆனால் இப்பொழுது கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் நேர்ந்திருக்கிறது. உண்மையில் தாங்கள் யாரென்று சொன்னால் என்ன? சுவாமி, மிகவும் முக்கியமான ஒரு விஷயம், தாங்கள் அறிந்து கொள்ள விரும்பக்கூடிய விஷயம் எனக்கு தெரியும். அதை சொல்லுவேன். இல்லாவிட்டால் என் வழியே நான் போவேன். சிவனடியார் சற்று யோசித்தார். பொன்னனுடைய முகத்தில் உள்ள உறுதிக்குறையை கவனித்தார். பொன்னா, அவசியம் நீ தெரிந்து கொண்டுதான் தீர வேண்டுமா? ஆமாம் சுவாமி, அப்படியானால் சொல்கிறேன். ஆனால் நீ எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்க வேண்டும். வேறு யாரிடமும் சொல்லக்கூடாது. பரம ரகசியமாக வைத்திருக்க வேண்டும் என்றார். அப்படியே செய்கிறேன் சுவாமி. போர்க்களத்தில் வீர மரணமடைந்த பார்த்திப மகாராஜாவின் ஆணையாக சொல்வாயா? பார்த்திப மகாராஜாவின் ஆணையாக சொல்கிறேன் சுவாமி. அப்படியானால் இதோ பார் என்று சிவனடியார் அன்று போர்க்களத்தில் பார்த்திபன் முன்னால் செய்தது போல தம்முடைய ஜடாமகுடத்தையும் மீசை தாடிகளையும் நீக்கினார். பொன்னன், பிரபோ, தாங்கள்தானா என்று சொல்லி அவர் முன்னால் சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்தான். இதற்கு முன்னால் வள்ளி உனக்கு சொல்லவில்லையா பொன்னா என்று சிவனடியார் கேட்டுவிட்டு மீண்டும் ஜடாமகுடம் முதலியவற்றை தரித்து கொண்டு கேட்க, வள்ளி பெரிய கள்ளியாயிற்றே, நிஜத்திற்கு மாறான விஷயத்தை சொன்னாள். தங்களைத்தான் அவள் சொல்கிறாள் என்று நான் சந்தேகித்து கேட்டேன். இல்லை, தாங்கள் பார்த்திப மகாராஜா என்று ஒரு பெரிய பொய்யையே புழுகிவிட்டால் அவளை லேசில் விடுகிறேனா பாருங்கள். எனக்கும் இப்பொழுது ஒரு பெரிய ரகசியம் தெரியும். அதை அவளுக்கு சொல்வேனா என்றான். பிறகு பொன்னன் காட்டாற்று வெள்ளத்தில் தான் இறங்கி இளவரசரை காப்பாற்றியது முதல் அவரை குந்தவி தேவி தன் பல்லக்கில் ஏற்றி அழைத்துச் சென்றது வரையில் எல்லா விவரங்களையும் சவிஸ்தாரமாகச் சொன்னான். இதற்கு முன்னால் எல்லாம் எதற்கும் ஆச்சரியமடையாதவராக இருந்த சிவனடியார் இப்பொழுது அளவிட முடியாத வியப்புடன் பொன்னன் கூறிய விவரங்களை கேட்டுக்கொண்டிருந்து விட்டு, பொன்னா, உங்கள் இளவரசரை பற்றிய கவலை தீர்ந்தது. விக்கிரமன் பத்திரமாக இருப்பான். நாம் அருள்மொழி ராணியைத்தான் தேடி விடுதலை செய்ய வேண்டும் என்றார். வசந்த தீவில் 1 வார காலமாக விக்கிரமன் நரகத்திலிருந்து ஸ்வர்க்கத்திற்கும் ஸ்வர்க்கத்திலிருந்து நரகத்துக்குமாக மாறிக்கொண்டிருந்தான். நாலாபுறமும் பயங்கரமாக தீ கொழுந்து விட்டிருந்து கொண்டிருக்கிறது. பார்த்திப மகாராஜா விக்கிரமனுடைய கையை பிடித்துக்கொண்டு, குழந்தாய், உன்னுடைய ஜன்ம தேசத்திற்காக நீ இந்த தீயில் இறங்குவாயா என்று கேட்கிறார். அருகில் அருள்மொழி ராணி கண்ணீரும் கம்பளையுமாக நிற்கிறாள். இறங்குவேன் அப்பா என்று விக்கிரமன் துணிந்து விடை சொல்கிறான். தந்தையின் கைப்பிடி தளர்கிறது. விக்கிரமன் நெருப்பில் இறங்கி சொல்கிறான். உடம்பெல்லாம் கொதிக்கிறது, சுடுகிறது, வேகிறது, எரிகிறது. ஆனால் உணர்வு மட்டும் அப்படியே இருக்கிறது. ஐயோ, இப்படி எத்தனை காலம் எரிந்து கொண்டிருப்பது? ஏன் உயிர் போக மாட்டேன் என்கிறது? ஏன் உடம்பு அப்படியே இருக்கிறது என்று எண்ணி விக்கிரமன் துடிதுடிக்கிறான். திடீரென்று ஒரு குளிர்ந்த கை அவனுடைய எரியும் கரத்தை பற்றுகிறது. இன்னொரு குளிர்ந்த கை அவனுடைய கொதிக்கும் மார்பை தொடுகிறது. எரிகிற அந்த தீயின் நடுவில் செந்தாமரையொத்த குளிர்ந்த முகம் ஒன்று தோன்றி அவனை கருணையுடன் நோக்குகிறது. சற்று நேரத்திற்கெல்லாம் அவன் அத்தீயிலிருந்து வெளியே வருகிறான். தன்னை அவ்விதம் கையை பிடித்து அழைத்து வந்த தெய்வ பெண்ணிற்கு நன்றி செலுத்த அவன் விரும்புகிறான். ஆனால் அந்த தெய்வ பெண்ணை காணவில்லை. விக்கிரமன் புலிக்குடி பறக்கும் பெரிய போர்க்கப்பலில் பிரயாணம் செய்கிறான். கப்பலில் நூற்றுக்கணக்கான சோழ நாட்டு வீரர்கள் அங்கும் இங்கும் உலவுகிறார்கள். கப்பல் துறைமுகத்தை விட்டு கிளம்பிய பொழுது பார்த்திப மகாராஜாவும் அருள்மொழி ராணியும் விக்கிரமனை ஆசீர்வதித்து வெற்றி வீரனாக திரும்பி வா என்று வாழ்த்தி அனுப்பிய காட்சி அவன் வனக்கண் முன்னால் அடிக்கடி தோன்றிக் கொண்டிருக்கிறது. திடீரென்று பெரும் புயலும் மழையும் அடிக்கின்றன. கப்பல் கவிழ்கின்றது.
விக்கிரமன் கடல் அலைகளுடன் தன்னந்தனியாக போராடுகிறான். உடம்பு ஜில்லிட்டு போய்விட்டது. கை கால்கள் மரத்து விட்டன. இனி தண்ணீரில் மூழ்கி சாக வேண்டியதுதான் என்று தோன்றிய சமயத்தில் இந்திரஜாலத்தைப் போல ஒரு படகு எதிரே காணப்படுகிறது. படகில் பூரண சந்திரனை ஒத்த முகமுடைய பெண் ஒருத்தி இருக்கிறாள். எங்கேயோ எப்போதோ எந்த ஜென்மத்திலோ பார்த்த முகம்தான் அது. அந்த பெண் அவனுக்கு கை கொடுத்து தூக்கி படகில் விடுகிறாள். அவள் முகமெல்லாம் நனைந்திருக்கிறது. அலைத்துளிகள் தெரித்ததனாலோ கண்ணீர் பெருகியதனாலா என்று தெரியவில்லை. அவளுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று விக்கிரமன் ஆசைப்படுகிறான். பேச முயற்சி செய்கிறான். ஆனால் பேச்சு வரவில்லை. தொண்டையை அடைத்துக் கொள்கிறது. விக்கிரமன் ஒரு கொடிய பாலைவனத்தில் நடந்து கொண்டிருக்கிறான். வெயிலின் கொடுமை பொறுக்க முடியவில்லை. கால் ஒட்டி கொள்கிறது. உடம்பெல்லாம் பற்றி எரிகிறது. வறண்டு விட்டது. சொல்ல முடியாத தாகம். கண்ணு கெட்டிய தூரம் மரம், செடி, நிழல் என்கிற நாமதேயமே கிடையாது. எங்கேயோ வெகு தூரத்தில் தண்ணீர் நிறைந்த ஏரி மாதிரி தெரிகிறது. அதை நோக்கி விரைந்து செல்கிறான். எவ்வளவு விரைவாகச் சென்றாலும் ஏரி இன்னும் தொலை தூரத்திலேயே இருக்கிறது. ஐயோ, காணல் நீர் என்றும் பேய்த்தேர் என்றும் சொல்வது இதுதானா என்று நினைக்கிறான். பிறகு அவனால் நடக்க முடியவில்லை. திடீரென்று கண் இருளுகிறது. சுருண்டு கீழே விழுகிறான். அந்த சமயத்தில் இவ்வளவு கஷ்டங்களையும் நமது பெற்றோரின் விருப்பத்தை நிறைவேற்றும் பொருட்டு சோழ நாட்டின் மேன்மையை முன்னிட்டுத்தானே அனுபவிக்கிறோம் என்ற எண்ணம் உண்டாகிறது. கீழே கொதிக்கும் மணலில் விழுந்தவனை யாரோ மிருதுவான கரங்களினால் தொட்டு தூக்கும் உணர்ச்சி ஏற்படுகிறது. யார் என்று பார்ப்பதற்காக கண்ணை திறக்க முயற்சி செய்கிறான். கண்கள் திறந்துதான் இருக்கின்றன. ஆனால் பார்வை மட்டுமில்லை. ஐயோ, இந்த கொடிய வெப்பத்தினால் பார்வை இழந்து விட்டோமா என்று எண்ணி மனம் விரும்புகிறான். தொட்டு தூக்கிய கரங்கள் அவனை மிருதுவான பஞ்சனை மெத்தையின் மேல் இடுகின்றன. வாயில் அமுதம் போன்ற இனிய நீரை விடுகின்றன. ஆஹா, காவிரி நதியின் ஜலம் போலல்லவா இனிக்கின்றது என்று எண்ணுகிறான். அதே சமயத்தில் அவனுக்கு சுற்றுப்புறமெல்லாம் குளிர்கிறது. காவிரி நதி தீரத்தில் குளித்த தோப்புகளின் இடையே இருக்கும் உணர்ச்சி உண்டாகிறது. தன்னை தூக்கி எடுத்து வாயில் இன்னமுதை இட்டு உயிர் கொடுத்த தெய்வம் தன் முகத்துக்கு அருகிலே குனிந்து பார்ப்பதாக தோன்றுகிறது. முல்லை மலர்களின் திவ்ய பரிமள வாசனை அவனை சூழ்கிறது. சற்றென்று அவனுடைய கண்கள் ஒளி பெறுகின்றன. எதிரில் தன் முகத்தருகில் தெரியும் அந்த முகம் மாதுளை மொட்டை போன்ற செவ்விதழ்களில் புன்னகை தவழ விரிந்த கருங்கண்களினால் தன்னை கனிந்து பார்க்கும் அந்த முகம் தான் ஏற்கனவே பார்த்திருக்கும் அந்த முகம்தான். எவ்வளவோ ஆபத்துக்களிலிருந்து தன்னை தப்புவித்த தெய்வ பெண்ணின் முகம்தான். அந்த இனிய முகத்தை தொட வேண்டுமென்ற ஆசையுடன் விக்கிரமன் தன் கையை தூக்க முயன்றான். முடியவில்லை. கை இரும்பைப் போல கணக்கிறது. மறுபடியும் கண்கள் மூடுகின்றன. நினைவு தவறுகிறது. இப்படியெல்லாம் ஸ்வர்க்க இன்பத்தையும் நரக துன்பத்தையும் மாறி மாறி அனுபவித்த பிறகு கடைசியில் ஒரு நாள் விக்கிரமனுக்கு பூரணமான அறிவு தெளிவு ஏற்பட்டது. கொஞ்சம் கொஞ்சமாக பழைய நினைவுகள் எல்லாம் வந்தன. காட்டாற்றங்கரையில் மகேந்திர மண்டபத்தில் அன்றிரவில் தானும் பொன்னனும் கழித்தது வரையில் நினைவுபடுத்தி கொண்டான். சுற்றுமுற்றும் பார்த்தான். ஏதோ ஏற்கனவே தெரிந்த இடம் போல தோன்றியது. நன்றாக ஞாபகப்படுத்தி கொண்டு பார்த்த பொழுது அவனுடைய ஆச்சரியத்திற்கு எல்லை இல்லாமல் போயிற்று. ஆமாம், உறையூரில் காவிரி தீவில் உள்ள வசந்த மாளிகையில் ஒரு பகுதிதான் அவன் படுத்திருந்த இடம். இங்கே எப்படி வந்தோம்? யார் கொண்டு வந்து சேர்த்தார்கள்? இந்த மாளிகையில் இப்பொழுது இன்னும் யார் இருக்கிறார்கள்? பொன்னனுடைய நினைவு வந்தது. அவன் எங்கே? தாபச்சுரத்தின் வேகத்தில் தான் கண்ட பயங்கர இன்ப கனவுகள் எல்லாம் லேசாக ஞாபகம் வந்தன. அந்த அதிசய மாயக் கனவுகளில் அடிக்கடி தோன்றிய பெண்ணின் முகம் மட்டும் கனவன்று, உண்மை என்று அவனுக்கு உறுதி ஏற்பட்டிருந்தது. சற்று நேரத்திற்கெல்லாம் பாத சிலம்பின் ஒலி கேட்ட பொழுது அவள்தானா என்று ஆவலுடன் திரும்பி பார்த்தான். இல்லை, யாரோ பணிப்பெண்கள், முன்பின் பார்த்தறியாதவர்கள். இன்னும் வைத்தியர் ஒருவர் வந்து பார்த்தார். பணியாட்களும் பணிப்பெண்களும் அடிக்கடி வந்து வேண்டிய சிசுரை செய்தார்கள். ஆனால் பொன்னன் வரவில்லை. அந்த பெண்ணையும் காணவில்லை. பணியாட்களிடமும் பணிப்பெண்களிடமும் விவரம் எதுவும் கேட்பதற்கும் அவன் மனம் இசையவில்லை. அவர்களோ ஊமைகளைப் போல வந்து அவரவர்களுடைய காரியங்களை செய்துவிட்டு திரும்பினார்கள். அவனுடன் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. இவ்விதம் ஒரு பகல் சென்றது. இரவு தூக்கத்தில் கழிந்தது. மறுநாள் பொழுது விடிந்ததிலிருந்து விக்கிரமனுக்கு அங்கே படுத்திருந்த மனம் கொள்ளவில்லை. உடம்பில் நல்ல பலம் ஏற்பட்டிருப்பதை கண்டான். எழுந்து நடமாடினான். ஒருவித களைப்பும் உண்டாகவில்லை. திடமாகத்தான் இருந்தது. அறைக்கு வெளியே வந்து தோட்டத்தில் பிரவேசித்தான். அங்கிருந்த பணியாட்கள் யாரும் அவனை தடுக்கவில்லை. விக்கிரமன் மேலும் நடந்தான். நதிக்கரையை நோக்கி மெதுவாக நடந்து சென்றான். பல வருடங்களுக்கு பிறகு
அந்த குளிர்ந்த காவிரி தீவை பார்க்க பார்க்க அவன் மனம் பரவசமடைந்தது. அந்த மாமரங்களின் நிழலில் நடப்பது அளவற்ற ஆனந்தத்தை அளித்தது. மெல்ல மெல்ல நடந்து போய் காவிரி கரையை அடைந்து ஒரு மரத்தடியில் உட்கார்ந்தான். அவனுடைய மனநிலை சாந்தியும் இன்ப உணர்ச்சியும் மேலிட்டிருந்தன. காவிரி நதியின் இனிய நீர் பிரவாகத்தை விக்கிரமன் உற்று நோக்கிக் கொண்டிருந்தான். தண்ணீரில் ஒரு முகம் பிரதிபலித்தது. அது அந்த பழைய தெய்வப்பெண்ணின் முகம்தான். காஞ்சியிலும் மாமல்லபுரத்திலும் தன்னை கருணையுடன் நோக்கிய முகம்தான். தாபஜுவர கனவுகளில் தோன்றி சாந்தியும் குளிர்ச்சியும் அளித்த முகமும் அதுதான். அந்த பெண்ணை மறுபடியும் காணப்போகிறோமா என்று விக்கிரமன் பெருமூச்சு விட்டான். அதே சமயத்தில் அவனுக்கு பின்புறமாக வந்து ஒரு மரத்தடியில் சாய்ந்து கொண்டு குந்தவி தேவி நின்றாள்.